நியாயமாக பேசுவது எப்படி? அப்படிங்கிறது போல கிளாஸுக்கு போய் கத்துக்கணும் போல இருக்கு. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சுங்க மனச. அது என் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள், ஜேடி வான்ஸ் அவர்கள், அமெரிக்காவோட அதிபர், அமெரிக்காவோட துணை அதிபர் 2 பேத்துக்கூடயும் வாக்குவாதம் பண்றாருங்க. வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்ப மன வருத்தம், வேதனை. அது 2014ல கிரீமியாவை வந்து அனெக்ஸ் பண்ணாங்க. அப்ப இப்படித்தான் எல்லாம் பேசி மேக்ரான் அவர்கள், மெர்க்கல் அவர்கள் எல்லாம் உட்காந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோம். இது போல பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. சீஸ்ஃபயர் போட்டோமா இல்லையா? அதுக்கப்புறம் திருப்பி ரஷ்யா என்ன பண்ணாங்க? 2020 திபுடு திபுடுன்னு உள்ள ஓடியாந்தாங்கல்ல. இப்ப என்ன டிப்ளமசிங்க நீங்க பேச சொல்றீங்க நீங்க அவங்க கிட்ட போயிட்டு? இப்ப திரும்பியும் வந்து அக்ரிமெண்ட்டை போட்டு எல்லாம் பண்ணாலும் திருப்பி உள்ள வர மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம்? அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப நியாயமா கேட்கிறாரு. ஆனா அதுல ஒரு பார்ட்ட மட்டும் விட்டாரு. அது உக்ரைனோட வீரர்கள் வந்து பிளைட்ல குண்டை கட்டி கொண்டு போய் போட்டது, இந்த ரஷ்யர்கள் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது, இது போல சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நியாயமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து அவரோட பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் நியாயமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி நம்புறது? எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அப்படின்னு போல கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம வாக்குவாதம் பெருமளவுல ஆச்சு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் உட்கார்ந்து பேசி அந்த வாக்குவாதத்தை சார்ட் அவுட் பண்ணி நிறைய பேசியாச்சுப்பா போதும் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுவும் உங்க நாட்டுல ஆளுங்களே இல்ல. முதல்ல வீரர்கள் வந்து மிக பெரும் அளவுல ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படின்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்றாரு. இத்தனை நாளா நம்ம ஒரு சைடு புலம்பிட்டு இருந்தோம். அது உண்மைதான் போல இருக்குதே. இத்தனை நாளா நம்ம பேசினதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான் போல இருக்குதே அப்படிங்கிறது போல ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட துணை அதிபர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே புரிய வருது. ஓகே அப்படிங்கிறது போல. நான் இத்தனை நாளா ரஷ்யா வந்து ஏதோ சைக்காலஜிக்கலா ஆப்ரேஷன் பண்றாங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் வந்து சொல்லிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அமெரிக்காவே அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இது போல இருக்குன்னு டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருந்திருக்காம இந்த போர் ஆரம்பிக்கும் போது இருந்தது தான். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஓவர் கம் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அவரும் தெளிவா பேசுறாரு. சண்டை நடக்கதாங்க செய்யும். அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டார். செக்யூரிட்டி கேரண்டி வேணும். செக்யூரிட்டி கேரண்டி வந்து நான் எல்லாத்தையும் முதிச்சு போடுவேன் அப்படின்னு இங்க இவர் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. என்னதான் பண்ணேன்னு தெரியல. 2 பேரும் ஒரு இன்டர்செக்ஷனுக்கு வாங்கப்பா. அதாவது இவங்க இருக்கிற மனநிலை பார்த்தோம்னா ஒரு டோர் வச்சுட்டு வச்சுட்டு இந்த பக்கம் ரஷ்யா தரப்புல, இந்த பக்கம் உக்ரைன் தரப்பு 2 பேரும் பேசுங்க அப்படின்னு விட்டுட்டோம்னா நல்லா ஆக்ரோஷமா பேசிக்குவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே டயர்டாயி ஒரு இடத்துக்கு வருவாங்க இல்லையா? ஆனால் இவங்களை மட்டும் தனியா விட்டுருங்கப்பா. அவங்களே பேசி ஒரு டயர்டாயி வருவாங்க ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாருங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்களையே அப்படிங்கிறது போல. அப்புறம் இருக்கத்தான் செய்ய என்ன பண்றது? எல்லாரும் ஓப்பனாவே கேட்கறாங்க. ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஸ்டார்மர் அவர்கள் இருந்து போல கேட்டாங்க. முதுகுல குத்துறீங்க நீங்க பேக் ஸ்டாபிங் அப்படிங்கிறது போலாம். இந்த மாதிரி வேர்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தது. இதுல என்னங்க பேக் ஸ்டாபிங் இருக்குது? எனக்கு நடுவில் வாசன் இருக்குது. நாங்க என்ன பண்ணோம்? அதாவது ஆக்சுவலா பேக் ஸ்டாபிங் பண்ணது ஈரோப்பு அப்படின்னு போல சொல்றாங்க. அதுவும் பேக் ஸ்டாபிங் பண்ணது அமெரிக்கா உக்ரைனுக்கு கிடையாது. பிரான்ஸ் ரஷ்யாக்கு. இதுதான் பேக் ஸ்டாபிங் ஃபர்ஸ்ட். அதுதான் உண்மையான பேக் ஸ்டாபிங். அதனாலதான் இந்த வெஞ்சன்ஸ்ல பாவம் உக்ரைன் சிக்கிட்டு தவிக்குது. மற்றபடி இது இல்லை. அது அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்க வேண்டியது துருக்கியில வச்சு. இந்த பிரச்சனைகளை அப்பவே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா முடிய மாட்டேங்குது. சரி ஓகே. இப்போ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உள்ள அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா உக்ரைன் ரஷ்யா வைத்து சண்டை பிடிக்க தான் போறாங்க. இந்த டீல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அமெரிக்காவுக்கு ஒரு கார்டும் கிடையாது. ரஷ்யா கிட்டப்ப என்னத்தானே பேச இதுக்கு மேல? அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த டீல் சைன் ஆகுதுன்னு, அதாவது இந்த மினரல் டீல் சைன் ஆகலை அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா வாக்குவாதமாய் பிரச்சனையா இருக்குது. ஜெலன்ஸ்கி கிளம்பிட்டாரு. ஆனா இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆன மாதிரி உக்ரைனோட மீடியாக்கள் இப்போ வரைக்கும் சொல்ல. மேபி பிரளயம் வெடிச்சிடும், ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லலாம்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல. ஆனா மீடியாக்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாகல அப்படிங்கிறது போலதான் சொல்லப்பட்டுட்டு வருது. மீடியாக்கள் தரப்பு வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் சைன் ஆகல அப்படிங்கிறது போலதான் சொல்றாங்க. நியூஸ் இருந்துச்சுன்னா சைடில் அட்டாச் பண்றேன். ஏன்னா டெலகிராம் பார்த்துட்டு இருந்தேன். அதை வச்சு இன்ஸ்டண்டா வரதை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா பார்ப்போம். இப்போ ட்ரம்ப் அவர்கள்னால ரஷ்யா கிட்ட பேச முடியாது. எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போட முடியாது. ஏன் அப்படின்னா இங்க பாரு, உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இங்க பாருங்க, அதுக்கப்புறம் பேசி தீர்த்துக்கலாம், வாங்க ஒரு முடிவுக்கு வாங்கன்னு நெகோசியேஷன் டேபிள்ல அமெரிக்காவுக்கு ஒரு பவர் இருந்து சொன்னது கேள் அப்படிங்கிறது உட்காரலாம்.
இப்போ போய் என்னங்க ரஷ்யா ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறது போல உட்காந்துருக்க முடியுமா? என்ன டீல் வைக்கிறது ரஷ்யா கிட்ட? இதெல்லாம் இருக்கு, என்கிட்ட 50% இருக்கு, இதுல இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு ஏதோ ஒன்று பேசணும்ல. இப்போ அமெரிக்கா கிட்ட கொடுக்குற இடத்துல இல்லை, கேட்குற இடத்துல இருக்கிறாங்க. என்ன பண்றது? ஒன்றும் பண்றதுக்கு வழி இல்லை. இப்போதைக்கு ஜெலன்ஸ்கியாவது தொடர்ந்து சண்டை தான் பிடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம நான் சண்டை பிடிக்க போறேன், ஆயுதம் கொடுப்பியா இல்லையா அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர் தலைவர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அது மட்டும் இல்லாம இந்த வாக்குவாதத்திலே ஒரு விஷயம் சொல்லுவார். நீங்க எதிர்கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்தீங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் கேம்பெயின்ல, அப்ப நீங்க என்னென்னலாம் பேசுனீங்க, அப்போ ஒரு வார்த்தை நீங்க எங்களுக்கு நன்றி சொன்னீங்களா அப்படிங்கிறது போல ஜேடி வேன்ஸ் அவர்கிட்ட அதாவது மன்னிப்பு கேட்டீங்களான்னு கேட்க வந்திருக்கிறாரு. நான் ஊழல் பெருசாலிகள் அமெரிக்கால இருக்குன்னு பேசினார்ல, அது அவரே நம்ம சொல்லி காட்டிருக்க. அவர் உள்ள நல்லா இருக்கும் போல இருக்குது. கேட்க வந்திருக்கிறாரு, நான் ஃபுல்லா கேட்க முடியல. இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு உண்மையாலுமே கீழே தாங்க இறங்கி இருக்கு. அவரு ஜெலன்ஸ்கி நியாயமா சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கணும், பட் ஆனா முடியாது. அதனால டீசெண்டா இருந்துட்டு மெதுவா பேசினார். ரெண்டாவது ஜேடி வேன்ஸ் அவர்களே உங்களால சத்தமா பேச முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது மீடியாக்கள் முன்னாடி இது ஸ்கிரிப்டட் மாதிரியும் தெரியுது, இல்லை உண்மையாலுமே மன வருத்தங்கள் வேதனைகள் அப்படியே வருதுன்றது தெரியுது. எனக்கே கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்தை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அக்செப்டே பண்ணிக்க முடியல. கஷ்டமான சூழ்நிலை தான், என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. தோல்வின்னு வரும்போது அது இருக்கத்தான் செய்யும், வழி இல்லை, கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கத்தான் செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைன் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா. போர் தான். அமெரிக்கா வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆயுதம் தரேன், ஆனால் பெருமளவுலாம் தரமாட்டேன்ப்பா, ஆயுதம் நீ சண்டை பிடிக்கிறேன்ற தரேன், நீங்களாம் பிரேவான ஆளுங்க தான், இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் நடந்திருக்குது, இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தட்டி தேத்தி அனுப்பிச்சு விட்டாரு. ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் ஓகே இதான் ஆயுதம் தரேன்னு இருக்கிறாருல, இதுக்கப்புறம் யூரோப்கிட்ட போய் பேசிக்குவோம் அப்படிங்கிறவங்கள. இதுக்கு மேலே யூரோப்பில் அடுத்த மார்ச் மாதம் எல்லாம் கூடி உட்காந்து பேச போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி பேசினது தாங்க, அதான் கன்ஃபார்ம் ஆச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. யூரோப் பிடிக்க போகிறாங்க, அமெரிக்கா அங்கே, இதுதான் கிளியராக தெரியுது. ஸோ நம்மளோட ஒரு வருஷ காலமாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தது இப்போ நிறைவேறிடுச்சா அப்படிங்கிறது போல இருக்குது. இதை பீத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்குது. சரி பாப்போம், ஏன்னா மக்கள் பெருமளவில் இறக்குறாங்க, இது அப்படியே பரவுது அப்படிங்கும்போது சிக்கல் தான். ஏன்னா நமக்கு அழுத்தம், எல்லாத்துக்கும் அழுத்தம், புது வகையாக ட்ரம்ப் அவர்கள் கையாளுறாரு. பார்ப்போம் இவரோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே நம்ம அனலைஸ் பண்ணி கூட கூட அப்படியே வரமான்னு பார்ப்போம். ஏன்னா இவரோடது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லா சேனல்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்ப்போம். ரெண்டாவது, இந்த அக்ரிமெண்ட் மட்டும் சைன் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே சிக்கல் யூரோப்பியன் யூனியனுக்கு தான். ஏன்னா போன பதிவில் பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும், மேப்பில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இல்லையா, சும்மா ஒரு இமேஜில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், மேப் இல்லைனா தெரிச்சு ஓடிடுவீங்க. சரி ஓகே. அதாவது உக்ரைன் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உள்ளே போகிறாங்க இல்லையா, இப்போ ஒரு வேலை சொல்கிறேன், அதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரில் பெரும்பான்மையாக அமெரிக்காவுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இப்போ கேஸ் டிரான்சிட் இருக்குது, ரஷ்யா வழியாக சீப்பாக அதிகமான கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா கிட்ட உக்ரைனு. இப்போ அமெரிக்கா அதிகமான ஷேர் ஹோல்டர் இருக்கிறதுனால ரேட் ஏற்று இவ்வளோ மீட்ரு வரைக்கும் வாங்கினீங்கன்னா இவ்வளோ ரூபா, இவ்வளோ ரேட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா இவ்வளோ ரூபா அப்படிங்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா எச்சா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் குடுமையாக கொண்டு போய் அப்படியே ட்ரம்ப் அவர்கள் காலில் கொண்டு போய் விடுற மாதிரி ஆகி போயிடும். அது ரொம்ப ரொம்ப சிக்கல். அதனால தான் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வேணும். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வேணும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள மேற்குலக நாடுகள் அனுப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமான சிக்கல், ரொம்ப டீப்பாக போயிட்டீங்க, இதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் 3ஆம் உலக போருக்கு கேம்பிளிங் பண்ணுறப்பா நீ அப்படிங்கிறது போல நேராகவே மூஞ்சுக்கு நேராகவே சொல்லி பார்த்துட்டாரு. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதாவது ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளவட்ட பசங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், அது வயசு இது, பட் ஆனால் ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அனுபவம் இருக்கும், அந்த இது இருக்குமோ என்னமோ, கொஞ்சம் யங்காக இருக்கனால அந்த இது வரமாட்டேங்குதோ என்னமோ தெரில, அந்த ஃபியர்ஸு அந்த இருக்கோ அப்படிங்கிறது போல தோணுது. அவ்வளோதான் எனக்குள்ள பர்சன் அவங்க பேசினதை வச்சு பார்க்கும்போது. மேபி ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் ரியலான ஃபேக்டர் இதுதான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பேசிட்டாங்க, நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ நேராக ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரு 7 பில்லியன் அளவுக்கு என் ஆயுதம் இருக்குது, மரியாதையாக என்கிட்ட கொடுக்கறதுக்கு வழியை பாரு அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் கேட்டிருக்காரு இல்லையா ட்ரம்ப் அவர்கள். வாங்குறது நீ ஏன் வந்த இடத்துக்கு வா, உன்னால் முடிஞ்சதுன்னா தைரியம் இருந்ததுன்னா நீ ஏன் வந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறது போல ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து ஐயோ என்ன கவுண்டருங்க, முடியல. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசினா ட்ரம்ப் அவர்கள் என்னதான் செய்வார், அவரே பிம்பம் உருவாக்கி அப்படியே பெரிய சிங்கமாட்ட வந்து உக்காந்துருந்தா இல்லை பூனைக்குட்டி மாதிரி அவங்க எல்லாம் ட்ரீட் பண்ண எப்படிங்க, பெருந்தலைவர் இப்படி பண்ணலாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும்
ரெடி ஆகிட்டு இருக்கு கீழே பாகிஸ்தான் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜியோ பாலிட்டிக்ஸில் ஏகப்பட்ட மூவ்ஸ் நடக்குது. ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மார்ச் 1 தொடக்கமே காரசாரமான விவாதத்தோட தொடங்கியிருக்கு நம்ம சேனலில் ஒரு பதிவு. ஸோ அடுத்தடுத்த பதிவு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இது போல் தொடர்ந்து பதிவுகள் போகிறதுக்கு. அப்புறம் அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறது. ஸ்டே சேஃப். பை.